வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு ஈவினிங்லேருந்து எடுத்த விலாக் தான். நெக்ஸ்ட் டே வரைக்கும் கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டுக்கு அடை தோசைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மாவை அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிட்டேன். அம்மா கல்யாண வத்த குழம்பு பொடி தான் வறுத்துட்ருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. இது வத்த குழம்பு மட்டும் இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு கூட இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அது எல்லாமே இந்த லாங் வீடியோவில் காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஷார்ட்ஸாகவும் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிவிட்டு நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மாலாம் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் என்ன சீரியல் பார்க்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி கடையலுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அம்மா செஞ்சு கொடுத்த பொரியல் பொடி, அது இல்லாமல் சாம்பார் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே கரண்டியில் கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி, கொத்தமல்லி. நான் ஃபஸ்ட்டே தாளிப்புக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அரைச்சி வச்சுருந்த அடமாவும் சூப்பராக ரெடியாக இருந்தது. எப்பயுமே நான் திக்காக செய்ய மாட்டேன். நைட் டைமில் செய்கிறோன்னா தோசை மாதிரி தான் செய்வேன். சூப்பர் கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் 2 மாதிரியுமே இது வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால டின்னர் வேலையை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் மட்டும் தேய்ச்சிட்டு போய் படுத்தாச்சு. இது அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் கண்டினியூ ஆகுது. இது ஒரு ஹாலிடே. யாரும் இன்னும் எந்திரிக்கல. 5:45க்கே வெளிச்சம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி சூரியனும் நல்லா நம்ம செவுத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு உள்ளே அப்படியே தகிக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் 2 மாதத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வந்த உடனேயே முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பச்சை பயிரை ஊற வச்சுட்டேன். பெசரட்டு தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு வேளை அப்படின்றதுனால 1.5 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு 1.25 அளவுக்கு எடுத்து ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அம்மா அப்பாலாம் சம்டைம்ஸ் நேராக பிரஞ்ச் மாதிரி எடுத்துப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டே கூட சாப்பிட மாட்டாங்க. ஊற வைக்க வேண்டியது எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டேலேருந்து இந்த மாதிரி கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால. நேற்று எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே போய் படுத்தாச்சு. ஸோ முதல் வேலையாக அந்த பக்கம் எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல கிச்சன் க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு செஞ்சு முடித்தேன். நல்லா அனல் காற்று அப்போவே வர ஸ்டார்ட் ஆயாச்சு. டீ போட்டு வச்சிட்டோம்னா மீதி பேர் காஃபி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிகாக்ஷன் ஏற்கனவே போட்டுட்டேன். டீக்கு தான் இப்போ பாலும் போட்டு டீ கொதிச்சிட்ருக்கு. யாருமே எந்திரிக்காமல் முதல் டீயை இந்த இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டே குடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது நம்மளோட மீ டைம் மாதிரி இருக்கும். அப்படியே இன்றைக்கி ஹோல் டேக்கு என்ன பிளான் அப்படின்றதையும் நான் மனசில் யோசிச்சுட்டே வருவேன். இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ சிம்பிள் லன்ச் தான். நேற்று அம்மா செஞ்ச வத்த குழம்பு பொடியில் தான் இன்றைக்கி 1 பார்ட்டாக வத்த குழம்பு சாதம் செய்யலாம் அப்படின்றத தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்றே அம்மா பிரெட் அல்வா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக இன்றைக்கி பிரெட் அல்வாவும் வத்த குழம்பு சாதமும் தான் செய்ய போகிறேன். என்ன சண்டே போய் இவ்வளோ சிம்பிள் லன்ச் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈவினிங் ஹெவியாக சாப்பிட்றதுனால ஏதாவது ஒரு வேளை இந்த மாதிரி தான் குறைச்சி சாப்பிட்றதா பழகிட்டுருக்கோம். நேற்று வறுத்து வச்ச பொடியை மட்டும் அரைக்கலை. அது இப்போ தான் அரைக்கவே போகிறேன். அரைச்சி முடித்த உடனே அம்மாலாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. வச்சுருக்கேன் 1 பாட்டா செய்கிறதுக்காக அரிசியை தான் 1.5 கப் நான் முதல்ல ஊற வச்சுட்டேன். வறுத்த பொடியை உடனே டைட் கண்டெய்னரில் போட்டும் வச்சாச்சு. அது அவ்வளோவா சூடு இல்லை. புளியும் ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. இப்போது நான் எந்த வத்தலும் சேர்க்காம அப்பளம் தான் பொரித்து போட போகிறேன். ஸோ எடுத்த உடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி இந்த தாளிப்பெல்லாம் முடிச்சுட்டு
நம்ம ஊற வச்சுருந்த பொடியை கரைச்சி சேர்த்துட்டேன். இதில் நல்லா வத்தக்குழம்பு பொடியை ஒரு 2½ டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு, எவ்வளோ தண்ணி வேணுமோ, எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால 1½ கப் அரிசிக்கு நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரெட் அல்வாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு ப்ரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் மிக்சியில் ஃபஸ்ட்டு அதை ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை தாளிப்புலாம் எடுத்துகிட்டு அதே நெய்யிலே நம்ம அடித்து வச்சுருக்க ப்ரெட்டையும் வந்து போட்டு வறுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் அதை வறுக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போது காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பன்னீரோ அப்படி இல்லைன்னா வந்து கோயாவோ சேர்த்துக்கலாம். நான் இதில் கோவா தான் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் தேவையான அளவு ப்ரௌன் சுகர். இது எனக்கு வந்து 1½ கப் அளவுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் இருந்தது. ஸோ ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு நெய். மொத்தமே நெய் வந்து இவ்வளோ தான் சேர்த்தேன். எண்ணெயில் போட்டு பொரித்து செய்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்ததுன்றதுனால சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். 10 மினிட்ஸில் நல்லா சுருண்டு இந்த மாதிரி பந்து மாதிரி வந்தாச்சு. முதல்லையே இதை சாப்பிட்டாச்சு. வத்த குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் யாருக்கும் பொறுமை இல்லை. குட்டி சார் முதல்ல சாப்பிட்டான். குக்கர் 3 விசில் கத்தி அடங்கியாச்சு. இப்போ நான் அதுக்குள்ளே அப்பளமும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது அப்படியே வந்து உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு, இது பப்படம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் புரியும், அதில் சேர்த்துற போகிறேன். அவ்வளோதான். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கடைசியாக வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், திரும்பியும் வந்து வத்தக்குழம்பு பொடி. இதெல்லாம் நான் செய்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து அப்பளத்தை சுட்டு எடுத்துட்டார் அவனில். இது பொரித்து சாப்பிட்றதோட சுட்ட அப்பளம் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே டெல்லியில் மணத்தக்காளி சுண்டைக்காயெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது இல்லாமையே சூப்பரான கல்யாண வத்தக்குழம்பு அவ்வளோ கரெக்டான ப்ரப்போர்ஷனில் பொடி இருந்ததுனால சூப்பராக இருந்தது. இதோடு இன்றைக்கி நைட்டு தான் கிச்சன் எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். வந்து தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணேன். இந்த ப்ரெட்டு க்ரம்ஸ் எல்லாமே மேலே வந்து விழுந்தது, பால் சிந்தி இருந்தது எல்லாமே. நைட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒர்க்கிங் டே இல்லையா, அதனால் வந்து எப்படியும் வீடியோவும் எடுக்க போகிறோம். ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். நான் வந்து வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன். அதோட லிங்க்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள். எப்பயும் நான் க்ளீன் பண்ணுற அதே ஸ்ப்ரே தான். கஷ்டப்பட்டு அழுத்தி அதெல்லாம் எதுவுமே தேய்க்காமல் முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான். அடுப்பை வந்து இப்படி மேலே தூக்கி கீழே தூக்கி துடைக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பைப்லைன் கேஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளி வச்சு தான் வந்து நான் எப்போயுமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மாற்றிக்கோங்க. இங்கே சொசைட்டியில் வந்து பைப்லைன் கேஸ் அப்படின்றதுனால நாங்கள் சிலிண்டர் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் படலை. நீங்கள் எல்லாருமே கேஸ் சிலிண்டருக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே கையோடு அந்த செவுரு எல்லாத்தையுமே தொடச்சிட்டோம் அப்படின்னா வந்து நீட்டாகிடும். ஏன்னா நேற்று அவ்வளோ செஞ்சுருக்கோம். எல்லா ரெசிபீஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மாவோடது ஒன்று கூட மிஸ் பண்ணலை. அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு பொடியிலேருந்து தொக்கு வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வை அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு துடைக்கலாம். அதுதான் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து முன்னெல்லாம் இப்படி தூக்கி ஃபுல்லாக கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து துடைப்பேன். அதனால வந்து நாப் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால இப்போ இந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து திருப்தியாகவும் இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனேயே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தால் மட்டும்தான் வந்து வேலை வந்து கடகடன்னு ஓடும். குட்டி சாருக்கு எப்பயும் போல் நட்ஸு ஸ்மூத்திக்காக வந்து நட்ஸை ஊற வச்சுட்டு படுத்துப்பேன். அதை ஞாபகமாக வந்து ஊற வச்சுட்டேன். இதையும் வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எப்படி இதை வந்து 2 பசங்களுக்கு எப்படின்னு கேட்டிருந்தீங்க.
இந்த vlog அம்மாவோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாவோ என்டர்டைனிங்காவோ இல்லை பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். இதோட அவளும் நானும் சீரீஸ் நான் முடிச்சுக்கிறேன். திருப்பியும் அம்மா வரும்போது அந்த சீரீஸில் வந்து எபிசோட்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய்.